அண்மை செய்தி. வேளாண் பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சரோடு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வேளாண் பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சரோட ஆலோசனையில ஈடுபட்டு வர்றாங்க. யாரெல்லாம் இந்த ஆலோசனையில பங்கேற்றிருக்காங்க? குறிப்பா பிரதானமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? சென்னை தலைமைச் செயலகத்துல இந்த 2024-25 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை வரக்கூடிய 20ஆம் தேதி சட்டமன்றத்தில் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். இதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் கடந்த பட்ஜெட்டில் இருந்து இந்த பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு ரூபாய் உயர்த்தப்படுகிறது, எத்தனை கோடி உயர்த்தப்படுகிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் கடந்த சில நாட்களாகவே வேளாண் துறை அதிகாரிகளோடு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆய்வு நடத்தி வருகிறார். இந்த நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு உயர் அதிகாரிகள், வேளாண் துறை செயலாளர் அபூர்வா IAS மற்றும் வேளாண் விற்பனை சார்ந்த IAS அதிகாரிகள் போன்ற பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அதே போல திங்கட்கிழமை பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அது குறித்தும் தங்கம் தென்னரசு ஏற்கனவே முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலவரமா இருக்கிறது. முதலமைச்சர் கலைவாணர் அரங்கம் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தற்போது தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த டிராப்ட் ரெடி ஆயிருச்சு. அதாவது பாத்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்டுக்கான டிராப்ட், குறிப்பாக பனை மரம் சார்ந்த முக்கியமான அறிவிப்புகள் இதில் வர இருக்கிறதாக தெரிகிறது. மரம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா போன முறை ரேஷன் கடைகள்ல 2 கிலோ அந்த கேழ்வரகு வழங்கப்படும் என்று பரிச்சார்த்த மொழியில 2 மாவட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே போன்று பல்வேறு விவசாயிகள் சார்ந்த திட்டங்கள் இடம்பெறும் என்றும், விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் குறித்த அறிவிப்பு, எத்தனை புதிய இணைப்புகள் வழங்கப்படும் என்பன போன்ற புதிய அறிவிப்புகள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.